நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாக்காளர் பெருமக்களே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். தங்களுடைய சாதனைகளை பட்டியலிடுற ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டி புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிற எதிர்கட்சிகள் எல்லாருமே மக்களை நேரடியாக சந்திக்கிறது தங்களுடைய மேடைகளில் தான். ஆனால் அவங்கள நேரடியாக சந்திக்க முடியாத மக்களுக்கான நிகழ்ச்சி தான் நம்ம வாக்காளர் பெருமக்களே நிகழ்ச்சி. தலைவர்கள் மற்றும் பேச்சாளர்களுடைய சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்களை கேட்குற நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனுடைய பேச்சை கேட்கலாம். அதிமுக திமுக ஆகிய ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தோம், மக்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படலைங்கிறாரு ஜிஆர். எதற்காக திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? என்ன விளக்கம் அளிக்கிறோம்? நான் உங்களுக்கு விளக்க வரும்போதெல்லாம் 1967ஆம் ஆண்டு ஒரு மகத்தான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 69ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்றார். 5 முறை முதலமைச்சராக இருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பிறகு அடுத்தடுத்து அம்மையார் ஜெயலலிதா பொறுப்பேற்று 3வது முறையாக முதலமைச்சராக பணியாற்றி வருகிறார். நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் கடந்த ஒரு 47-50 ஆண்டு காலமாக ஒரு 10 தேர்தலை சந்தித்திருக்கிறோம். 67க்கு பிறகு 71ஆம் ஆண்டு தேர்தல், 77ஆம் ஆண்டு தேர்தல், 80ஆம் ஆண்டு தேர்தல், 84ஆம் ஆண்டு, 89ஆம் ஆண்டு, 91ஆம் ஆண்டு, 96ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு, 2006, கடைசியாக 2011 10 முறை வாக்களித்திருக்கிறோம். நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஆள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கலைஞர் கருணாநிதி மாறி அம்மைய ஜெயலலிதா வந்திருக்கிறார், அம்மைய ஜெயலலிதா மாறி கருணாநிதி வந்திருக்கிறார். மாறி மாறி ஆட்சிகளை பார்த்திருக்கிறோம், வாக்களித்திருக்கிறோம். ஆனால் விவசாயிகள் பிரச்சனை தீரவில்லை. படித்து முடித்த வேலையில் வாலிபர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. விலைவாசியை குறைக்க முடியவில்லை. சட்டம் ஒழுங்கை ஆட்சிக்கு வந்தவர்கள் சரியாக பராமரிக்கவில்லை. ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களை மறந்து தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். இத்தகைய ஒரு பின்னணியில் தான் கடந்த பல தேர்தல்களிலே தமிழக தேர்தல் நடைபெறுகிற போது சில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு, சில கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவது, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவது, ஆளை மாற்றி பார்த்து ஆட்சியை மாற்றி பார்த்து, ஆனால் அடிப்படை மாற்றம் ஏற்படாத சூழலில், கொள்கை மாற்றம் ஏற்படாத பின்னணியில் மக்கள கூட்டணி இனியும் அதிமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, ஆளை மாற்றி பிரயோஜனம் இல்லை, ஆட்சி மாற்றி பிரயோஜனம் இல்லை, ஒரு கொள்கை மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு மாற்று பாதையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களோட கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் மக்களோட கூட்டணி ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய அத்தியாயத்தை உருவாக்க என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கேன். மேடை பேச்சில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். சிலர் குறிப்பெடுத்து பேசுவாங்க, சிலர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுவாங்க. அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் சிலர் தங்களுடைய சமயோஜித புத்தி கூர்மையால் அந்தந்த தருணத்தில் நடக்கிற விஷயங்களை தங்களுடைய பேச்சில் சேர்த்துக்கிறது வழக்கம். அப்படி ஒரு தருணத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசினதை கேட்கலாம். சில பேர் சொன்னாங்க, எம்ஜிஆர் வந்த அன்னைக்கு தான் இவ்வளவு கூட்டம் அந்த காலத்தில் இருந்தது, இன்னைக்கு திருமாவும் மற்றவங்க வந்த அன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. மரக்கிளையில எல்லாம் உட்கார்ந்து பாருங்க இந்த பிள்ளைங்க. எனக்கு என்ன பயம்னா ஒருவேளை கீழே விழுந்துருவாங்களோ, ஜெயிக்க போறோம்ல. தம்பி ஜெய்சங்கருக்கு நன்றி இந்த மணிக்கூண்டு அமைப்பதற்கு. அது சிறிதும் பொருத்தமில்லாதது என்றாலும் நட்பின் நெருக்கத்தாலும்
எங்க கூட்டணி எவ்வளவு கரெக்டா இருக்கு. நான் ஒரு வேளை அவசரப்பட்டு ஒண்ணு செஞ்சுட்டேன், கேட்காம செஞ்சுட்டேன்னு வைங்க. ராமகிருஷ்ணன் கேட்காம நீ முதல்ல வெளியே போறியா இல்லையா? இல்லைங்க, இது பத்திரிகையில போடுறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏய் பச்சை சட்டை, சிவப்பு சட்டை விரட்டாருன்னு பாக்ஸ் போட்டிருக்காங்க நீ பேப்பர்ல. ஒன்னு யோசிக்கிறவங்க, லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்தை ஒழுங்க நான் நிலைநாட்டிடுவேன், நிலைநாட்டி காட்டி இருக்கிறேன். அது என்னுடைய இயல்பு மட்டுமல்ல, அதுக்கு ஒரு தனி அணுகுமுறை வேணும். நான் 50 வருஷத்துல வாழ்க்கை பூரா போராடிட்டு இருக்கிறேன். இதுவரை 34 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், 5000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். கூட்டத்தில் எதை ஒழுங்குபடுத்துவது எப்படி செய்யறது 2 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணிடுவேன். இந்த கரெக்ட் பண்றதை மட்டும் எடுத்து போட்டு வாய்க்கோ இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். விஷயத்துக்கு வரணும். அதாவது இந்த திருக்குறள்ல என்ன சொன்னாங்கன்னா, நட்பா பழகும் போது ஆலோசனை பண்ணாம ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அது பிடிச்சோ பிடிக்கலையோ நட்பின் ஒரு காரணமாக அதை ஏற்றுக்கொள்வதுதான் நட்பு. ராமகிருஷ்ணன் பார்க்கிறார், உங்களுக்கு சேர்த்துதான் அதை சொல்லியிருக்க. முத்தரசனுக்கு வள்ளுவரை போல உலகத்தில் எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ஆன கருத்துக்களை சொன்ன ஒருவர் உலகத்தில் எந்த சிந்தனையாளரும் கிடையாது. விஷயத்துக்கு வருவோம். நம்ம அண்ணன் கலைஞர் இருக்கிறாரே, அவர் படுபயங்கரமான ஆள். நளினிக்காக எவ்வளவு பச்சாத்தாபப்படுகிறார். ஐயோ பாவம் நளினி. பேரறிவாளன் சாந்தன் முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஜெயலலிதா கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன். அப்படி என்றால் இந்த 4 பேருக்கு தூக்குன்னு வந்தப்ப சோனியா காந்தி சொன்னதனால் நான் நளினியின் தூக்குத்தனை ரத்து செய்ய கேபினெட்ல முடிவு செய்யறான். பேரறிவாளன் சாந்த முருகன் தூக்குல போகட்டும்னு முடிவெடுத்து அதை நிராகரித்து அனுப்புனீங்களே, இதை சொல்றதுக்கு இங்க ஒரு பேருக்கான் தமிழ்நாட்டில் வைக்கோன்பது உங்களுக்கு மறந்து போச்சா? எந்த அடிப்படையிலே கோரிக்கை வைக்கிறீர்கள்? நீங்கள் ஆட்சியில் இருந்த போது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? தூக்கை போட சொன்னீர்கள். அதே போலத்தான் ஜெயலலிதா பெற்ற தகப்பன் சாக கிடக்கிறார். நளினியின் தகப்பன் சங்கர நாராயணன் தாவரவரணி ஆற்றங்கரையிலே அம்பாசமுத்திரத்திலே எனக்கு 1 மாதம் பரோல் கொடுங்கள். 23 வருடத்துக்கு மேல் ஜெயிலில் கிடந்து வாடிய நளினி 1 மாசம் பரோல் கொடுங்கள், அப்பாவை போய் பார்த்துட்டு வார் என்றதுக்கு ஜெயலலிதா சர்க்காரினுடைய வக்கீல் என்ன சொன்னார்? நளினியை பரோலில் நிறுத்தினால் பல விஐபிக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், இவரை பரோலில் அனுப்பக்கூடாது என்று சொன்னார். மனிதாபிமானமற்ற பெண்மணி, ஈவு இரக்கமற்ற பெண்மணி ஜெயலலிதா. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் அணியின் ஆலோசனை கூட்டத்தில் அந்த கட்சியை சேர்ந்த கனிமொழி பேசினதை இந்த பகுதியில் முதல்ல கேட்கலாம். பணம் இருந்தால்தான் இந்த சமூகத்திலே மதிப்பு என்ற ஒரு நிலை இருக்கிறது, யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மகளிருக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்ற அந்த சட்டத்தை இயற்றி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையிலே 30% பெண்களுக்கு என்று ஒதுக்கி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். இது பெண்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும், அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்கள் செய்து காட்டிய சாதனைகள். அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்கள், அதை 89ஆம் ஆண்டு உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த சுய உதவி குழுக்களை தான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அதை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு துறையின் கீழே எடுத்துக்கொண்டு சுய உதவி குழுக்களை 2க்கு மேலாக பல மடங்கு அதிகரித்து 5,54,000 சுய உதவி குழுக்களாக விரிவுபடுத்தி காட்டிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். கிட்டத்தட்ட 6,342 கோடி நிதியை தன் கையாலேயே, அந்த பெண்களுக்கு சுழல் நிதியை தன் கையாலேயே பல மணி நேரங்கள் நின்று கொண்டு தானே வழங்கிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இது ஏதோ அரசியல் லாபத்திற்காக செய்த ஒன்று இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுய உதவி குழுக்களின் வழியாக பெண்களுக்கு சுய சம்பாத்தியம் வேண்டும். வருமானம் வந்தாதான் முன்னாடி சொல்லுவாங்க, வீட்டுல நீங்க ஏதாவது சொல்ல போனீங்கன்னா உனக்கு என்ன தெரியும்,
2 காசு சம்பாதிக்க தெரியுமா உனக்கு? ஏதோ கருத்து சொல்ல வந்து விட்டாயே என்று கேலி பேசுவார்கள். ஆனால் அந்த சுய உதவி குழுக்களின் வழியாக நீங்கள் சுய சம்பாத்தியத்தை பெறக்கூடியவராக, நீங்களே 4 காசு கையில வச்சிருக்க கூடியவங்களா, வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த வகை இருக்கக்கூடியவர்களாக மாறிய பிறகு என்ன சொல்லுவாங்க? என் மகளை நான் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், நீயா படிக்க வைக்க போறேன்னு கேட்டா, ஆமா நான் தான் படிக்க வைக்க போறேன் நீங்க சொல்ல முடியும். சொல்ல முடிஞ்சதா? இப்படி உங்க வீட்டிலேயே உங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் பெண்ணுடைய முன்னேற்றம். பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பட்டதாரிகளாக வேண்டும் என்று விருப்பப்படும் பொழுது, படிக்க வேண்டும் என்பது பொழுது அவர்களுக்கு இலவச கல்வியை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். பெண் கல்வி இல்லை என்றால் இந்த சமூகம் முன்னேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. பெண் படிக்கலைன்னா இந்த சமூகம் மாறாது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படாது. இதற்காக தொலைநோக்கு பார்வையோடு உழைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் நடந்ததா சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சமீபத்தில் நடிகர் ஆனந்த்ராஜ் ஒரு அதிமுக மேடையில் சொன்னார். அந்த பகுதியை இப்ப கேட்கலாம். கோயம்புத்தூர்ல தமிழகத்துடைய முதலமைச்சராக தலைவர் இருந்தபொழுது ஒரு கூட்டத்துக்கு வந்தாராம். கூட்டம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவர் அங்க சட்டசபையிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டசபை கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக தலைவர் காத்திருந்தாராம். ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாராம். ட்ரெயின்ல போக முடியாது. கார்ல போறதுக்கு முடிவெடுத்தாராம் தலைவர். உடனே ஓட்டுநரை கூட்டு கேட்டாராம், டிரைவரை கூட்டு, டிரைவர் சாப்பிட்டியா? காலையில் நம்ம சென்னையில இருக்கணும், நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டணும், கவனமா ஓட்டுவேன். நான் ஓட்டுறேங்க ஐயான்னு இருக்கார் டிரைவர். உடனே ஒரு அமைச்சரை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சாராம். அந்த அமைச்சர் இப்பொழுது கழகத்துல இல்லை, இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு, பேர் சொல்ல வேணாம். கூட்ட உட்கார வச்சிருக்காரு. உட்கார்ந்த உடனே முடு வண்டி என்னாராம். கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி திருப்பூர் வரைக்கும் போச்சான். போன உடனே கூட வந்த அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கி டம்முன்னு டிரைவர் மேல விழுந்திருக்காரு. டிரைவர் தள்ளி விட்டு சும்மா இருங்க தலைவர் இருக்காருன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு அப்படியே ஈரோடு பக்கம் போன உடனே திரும்பவும் டிரைவர் மேல அமைச்சர் விழுந்திருக்காரு. சும்மா இருங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. தலைவர் அப்படியே பார்த்தாராம், டிரைவர் ஒழுங்கா தான் வண்டி ஓட்டுறான், நம்ம அமைச்சர் தான் தூங்கி அவன் ஓட்டத்துக்கு எடுத்துட்டு இருக்கான், என்ன பண்ணலான்னு யோசிச்சாராம். அவரோட அறிவை பாருங்க, வேற ஒன்னும் சொல்லல. தம்பி, இந்த முன்னால ஒரு வேர்க்கல்ல பொட்டலம் வச்சு எடு அப்படின்னா. என்ன பொட்டலம்? வேர்க்கல்ல பொட்டலம். அது அப்படியே துடிச்சு வாரி எழுந்து வேர்க்கல்ல பொட்டத்தை உடிச்சு இப்படி காமிச்சாரு. ஆனா வேர்க்கல்ல பொட்டலம் அப்படின்னு தலைவர் எடுக்கிற மாதிரி போனாராம். எடுக்கல. வச்சுக்க, நான் கேட்கும் போது கொடுனா. என்ன சொன்னாரு? வச்சுக்க, நான் கேட்கும் போது கொடுனா. அமைச்சர் பிடிச்சவன் தான் பொட்டலத்தை. வண்டி சேலம் வரைக்கும் போயிடுச்சான். தலைவரை கல்ல கேட்டீங்க, நான் வச்சுக்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. வண்டி திண்டிவனம் போயிடுச்சு. தலைவரை கல்ல கேட்டீங்க, வச்சுக்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. கண்ணை மூடலையா அந்த அமைச்சர் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. வண்டி நேரா செங்கல்பட்டு போயிடுச்சு. தலைவரை வேர்க்கல்ல கேட்டீங்க, வச்சுக்க, நான் வாங்கிக்கிறேன் பையா, அப்படியே வச்சுக்க அப்படின்னா. வண்டி ராமாவரம் தோட்டத்துக்குள்ள போயிடுச்சு. தலைவரை வேர்க்கல்ல கேட்டீங்க, சாப்பிடவே இல்லை. அதை நான் சாப்பிட்றது கேட்கலையா, ஒழுங்கா வண்டி ஓட்டுற டிரைவர் நீ தூங்கி கெடுத்துக்கிட்டு இருந்த, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா செய்வேன்னு ஒரு வேர்க்கல்ல பொட்டத்தை உன் கையில கொடுத்தேன். அதை கோயம்புத்தூர்ல பிடிச்சவன் சென்னை வரைக்கும் பிடிச்சிட்டு வந்தியே, அதுதான் தலைவருடைய அறிவு கூர்மை. ஒரு பொறுப்பை கொடுத்தால் நன்றாக செய்வார்கள் என்று. இதோ மேடையை அமர்ந்திருக்கிறார்கள் இவரெல்லாம் அம்மா தந்திருக்கிற பொறுப்பு. இது யாருக்கு எந்த பொறுப்பை கொடுத்தால் நன்றாக செய்வார்கள் தெரிந்து பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். புரட்சி தலைவர் அம்மா தலைவருடைய பாசங்கள் தந்தவர். இப்போது நீங்கள் முடிவெடுங்க, அன்புமணி அறிவாளியா, என் புரட்சி தலைவர் அறிவாளியா என்பதை. நீ ஏட்டு கல்வி, அது கூட்டு சுரக்காய், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. என் புரட்சி தலைவரும் என் புரட்சி தலைவர் அம்மாவும் அனுபவம். அடுத்ததா காந்திய மக்கள் கட்சியின் தலைவர் தமிழருவி மணியனுடைய பேச்சை கேட்கலாம். தன்னுடைய கைகள் கரைபடியாத கைகள்னு சொல்ற அவர் மற்ற கட்சிகள் அப்படி இல்லைங்கிறாரு. கேட்போம். நான் மாநில கல்லூரியில் மாணவனாக சென்று சேர்ந்த பொழுது சென்னையில் பெரம்பூரில் எங்களுக்கென்று 3 வீடுகள் இருந்தன. இன்றைக்கு ஒரு வீடு கூட கிடையாது எனக்கு சென்னையில். ஆக இது தமிழர் மணியனுடைய வாழ்க்கை. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு சாதாரண தொண்டர், பிறகு அவர் ஏதாவது ஒரு வட்டம் மாவட்டம் என்று பதவிகளை பெற்று, பிறகு மாநகராட்சி
அல்லது பஞ்சாயத்து அல்லது சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் என்று பவனி வந்து இந்த 40 ஆண்டு காலத்தில் அவர் சொத்துக்களை சேர்த்திருப்பாரா அல்லது ஏற்கனவே இருந்த சொத்தை இழந்திருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம், சிந்தியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வலம் வரக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பரிவார், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு உங்களுடைய சொத்து நிலைமை என்ன? இன்றைக்கு உங்களுடைய சொத்து என்ன? ஒவ்வொரு ஊரிலும் கோடிக்கணக்காக நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்களே, அது எப்படி வந்து சேர்ந்தது? நீங்கள் அம்பானிகளைப் போல அதானிகளைப் போல என்னென்ன தொழில்களை செய்து சொத்துக்களை நீங்கள் ஈட்டினீர்கள்? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு தயாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் என்னோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழலுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத உத்தமர்கள். அவர்கள் 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு அவர்கள் குடும்பத்திலே இருந்த சொத்து இவ்வளவு, இன்றைக்கு இருக்கிற சொத்து இவ்வளவு, சரிபார்த்துக் கொள்ளட்டும் இந்த சமூகம் என்று சொல்வதற்கு கலைஞர் கருணாநிதி தயாரா? அப்படி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் செய்து சொத்து சேர்க்காதவர்கள் என்று எத்தனை பேரை உங்களால் இனம் காட்ட முடியும்? எத்தனை பேரை காட்ட முடியும்? எம்ஜிஆர் ஊழல் குற்றச்சாட்டை பகிரங்கமாக கலைஞர் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வைத்துவிட்டு தானே வெளியே வந்தார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஊழலை செய்யாதவர்களா? அதிமுக ஆட்சி என்பது ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியா? ஜெயலலிதா தன்னுடைய மனச்சான்றின் மீது கை வைத்து சொல்ல முடியுமா? 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. உலகத்தின் எந்த சக்தி மிக்க கோவிலுக்கு முன்னாலும் என்னை கொண்டு போய் நிறுத்துங்கள். ஒரு செப்பு காசை கூட அறத்திற்கு மாறாகவும் நேர்மைக்கு புறம்பாகவும் பெற்றவன் இல்லை என்று கற்பூரமடித்து நான் சத்தியம் செய்கிறேன். வழக்கம் போல இன்னைக்கு இடம்பெற்ற மேடை பேச்சுக்கள் அத்தனையும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம் நேயர்களே. மீண்டும் நாளைய வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம்.